வணக்கம். ஊபி முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் சமீபத்தில் கடந்த திங்கட்கிழமை ஒரு அறிவிப்பை அந்த மாநில அரசோட அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா ரொம்ப அபத்தமான அறிக்கை அது. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஊபி மாநில அரசையும் யோகியையும் ஒரு பெரிய அளவுக்கு யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கணக்கு வழக்கு இல்லாத பணத்தை அள்ளி தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீ லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொன்னா ஜால்ரா அடி, இன்னும் நல்லா செட்டில் ஆகணுமா அதிகமாடி, அதையும் மீறி செட்டில் ஆகணுமா, லைஃப்ல சம்பாதிக்கணுமா அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தையும் அவர்கள் உட்பட்ட அரசியலுக்கும் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தொடர்ந்து ஜாலரா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. என்னதான் அது சொல்லுதுன்னு சொன்னா, ஒட்டு மொத்தமா அந்த அரசனுடைய நலத்திட்டங்கள் அவங்க எப்படி எப்படிலாம் அங்க அரசாட்சி பண்றாங்க அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் யார் அதிகமா பிரபலப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சத்துல இருந்து அதிகபட்சம் 8 லட்சம் ரூபா வரைக்கும் தர்றேங்கிறாங்க. எப்படின்னு சொல்றாங்கன்னா, ரீல்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, இந்த மாதிரி என்னென்னலாம் சோசியல் மீடியாவில் தளங்கள் இருக்கோ இந்த தளங்கள்ல பெரிய அளவுக்கு இந்த கருத்தை கொண்டு போகணுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு அபத்தமா வேற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஒரு வேலை இதுக்கு மாறா, அதாவது அங்க நடக்கக்கூடிய அநியாயம் தான் ஊபி அரசோட ஒட்டுமொத்த அடையாளமே. அதை பேசுனீங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துல இருந்து அதிகபட்சம் ஆயுள் தண்டனையா அவங்கள சிறையில தள்ளுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத ஊபி அரசு ஏற்கனவே தான் வச்சிருந்த ஃபார்முலாவை சட்டப்பூர்வமா அதை ஒரு ஜீவோவா பண்ணுது. பொதுவாகவே இந்திய அரசுக்கும் எந்த ஒரு மாநில அரசுக்கும் தன்னுடைய திட்டங்களை, நலத்திட்டங்களை, செய்திகளை வெளிப்படுத்துறதுக்கு அந்தந்த நிர்வாக பிரிவிலே ஒரு செய்தி ஊடக பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த ஊடக பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, குறைஞ்சபட்சம் அந்த செய்தியில நேர்மை இருக்கணும் அப்படின்னு சில சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கு. இப்ப இவங்க சொல்றது அந்த சட்டத்திட்டங்களுக்கு பொருந்தாம இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இவனுங்க காலங்காலமாவே இல்லாது பொல்லாததையும் உண்மைக்கு பொருந்தாததையும் அறிவியலுக்கு முரண்பட்டதையுமே தொடர்ந்து பேசி பேசி ஒரு வைப்ரேஷன் உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அந்த வகையில செய்தி ஊடக பிரிவு பயன்படாதுன்னு சொல்லி திட்டமிட்டு சங்கி ஊடகங்களை டெவலப் பண்றதுக்காக இந்த அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இத சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டிய அவசியத்தை ஊபி இளைஞர்களுக்கோ அல்லது ஊபி மக்களுக்கோ மட்டும் தரல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அல்லது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சார்ந்த எந்த ஒரு நபரும் இதை பேசலாம்னு சொல்றாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு ரீல்ஸ் போட்டாலே அதுக்கு 3 லட்சங்கிறான், அதை வாட்ஸ்அப்ல போட்டா ஒரு 5 லட்சங்கிறான். அப்ப யூடியூப்ல சிறந்த யூடியூப்பா போட்டோம்னு சொன்னா ஒரு 8 லட்சங்கிறான். அப்ப ஊபில இளைஞர்கள்லாம் வேலை இல்லாம இருக்காங்களா? சமீபத்தில் நடந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிற முறையில போலீஸ்க்கு ஆள் எடுத்ததுல கிட்டத்தட்ட அங்க 32 லட்சம் பேர் வெறும் ஒரு 60,000 பேருக்கு போட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னா, அங்க மீதி 31 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மையா இருக்கு. இந்த நிலைமையில உன்னெல்லாம் சும்மா வச்சா ஒத்து வர மாட்டா, நீ எதிராக கலகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏதோ ஒரு வகையில மடைமாத்தணுங்கிறதுனால நீ எனக்கு ஜால்ராடி, நீ எனக்கு சொம்படி அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இத அந்த மாநிலத்தோட முடியுமான்னா முடியாது. இந்தியாவோட எல்லா மாநிலத்தையும் இது போகும். அப்ப எதிர்காலத்துல உனக்கு வேலை வேண்டாம். ஏற்கனவே மோடி சொன்ன மாதிரி படித்த இளைஞர்கள் பக்கடா வித்தா போகுதுன்னு சொன்னாரு. இப்ப பக்கடா விக்கும் வழி இல்ல போல இருக்கு. அதனால நீ உடனடியாவா இங்க ஒரு ட்வீட்டை போடு, உனக்கு பணம் தர்றேன் அப்படின்னாங்க. ஆனா அடிப்படையில என்ன சொல்றானுங்க, இங்க உள்ள சங்கிக்கலாம் இது 2 ரூபாய்க்கு வேலை செய்றீங்களா நீங்க அப்படின்னு சொன்னானுங்க. உண்மையிலே இப்ப என்ன 2 ரூபாய்லாம் கிடையாது, பல லட்சத்துக்கு வேலை செய்யலாம் வாங்கடான்னு சொல்றானுங்க. அப்ப இந்தியா முழுவதும் வேலையில பட்டதாரிகளை அவங்கள அமைதியா வச்சிருந்தோம்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி உருவாகும், கலவரம் உருவாகுங்கிறதுனால அவங்கள மடை மாத்துறாங்க. அவங்கள பணம் அப்படிங்கிற ஆசை காட்டி, அதாவது ஒரு கேரட்டை கட்டி குதிரை வண்டியை ஓட்டுற மாதிரி, நீ வா நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கோடிக்கணக்கான பணத்தை இந்த விளம்பரத்துக்குன்னு சொல்லி அறிவிச்சு அந்த பணத்தை அவனுங்களே மாத்தி எடுத்துக்குவானுங்க. அது மக்களுக்கு கூட வராது. அதனாலதான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உடனடியா இதுக்கு எதிராக தான் நம்ம பேசணுமே ஒழிய இதை ஆதரிச்சியோ அல்லது பொய்யான பிரச்சாரத்துக்கோ நம்ம பலியாக கூடாதுங்கிற முறையில இந்த செய்தியை உடனடியாக பார்க்கணும். இது எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கும் பொழுது ஒட்டு மொத்தமா ஜனநாயகத்துக்கு பூட்டு போடுற விஷயம். பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமைன்னு சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைக்கு இது ஆப்பு வைக்கிற விஷயம். எனவே இதை ஏத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே மனித குலத்துக்கு எதிரானது, சமூகத்துக்கு எதிரானது, அறிவியலுக்கு எதிரானது. குறிப்பா சொன்னோம்னு சொன்னா, வேளாண் மசோதா சட்டங்களுக்கு எதிராக அங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி ஒரு மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல ஒரு மினிஸ்டரோட பையனே மிகப்பெரிய ஒரு காரை விட்டு அந்த விவசாயிகளை ஏற்றி கொன்னான். இன்னைக்கு வரைக்கும் அவனை தண்டிக்கப்படல, அவன் மேல எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கல. அப்ப இதெல்லாம் வச்சு பாக்குற பொழுது அங்க உண்மையை இளைஞர்கள் பேசிடுவாங்க, உண்மையை மக்கள் உணர்ந்துடுவாங்கிறதுனால ஒரு இல்லாத இட்டுக்கட்டுற விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பா தான் வந்திருக்கு. இந்த அறிவிப்பை
ஒண்ணு கூடி எதுக்கணும். அது மட்டும் கிடையாது. அதுக்கு தரக்கூடிய பணங்கள் வந்து வெறும் ஊபி அரசோட பணம் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த ஊபி மக்களுடைய பணம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்களுடைய ஜிஎஸ்டி மாதிரியான பங்கு தொகையும் வந்து ஊபி மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்குது. குறிப்பா பீகார், ஆந்திராவுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்த அதிகபட்ச தொகை மாதிரியான தொகையெல்லாம் அவங்க இந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா எவன் அப்போ உண்டு சொத்தை யாருக்கான விளம்பரத்துக்கு நீ கொடுக்கணும்? அப்ப என்னுடைய உழைப்புல வரக்கூடிய பணத்தை உன்னுடைய ஊதாரித்தனத்துக்கு பயன்படுத்த முடியுமா? அப்படிங்கிற உரிமை சார்ந்த கேள்வியா இது வந்து அனைத்து மக்கள் ஒன்று கூடி கேட்கணும். அனைத்து மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை முறியடிக்கணுங்கிற முறையில மக்கள் அதிகாரமாக நாங்க முன்வைக்கிறோம். நன்றி.